ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போவது சோள தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. நான் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை சோளத்தில் நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை சோளத்தில் நார் சத்து, இரும்பு சத்து, இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது. அதனால் இந்த சோள தோசை செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இட்லி அரிசி 1 டம்ளர், உளுந்து 1/2 டம்ளர், வெந்தயம் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதை கழுவி எடுத்துக்குங்க. நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 4-5 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். நீங்கள் மிக்ஸிலே அரைச்சிக்கலாம், இது ஈஸியாக அரைச்சிக்கலாம். இது 3 டைம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாவை அடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்து இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். நைஸாக, எப்படின்னா ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்கன்னா தோசைக்கு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஊற்றிக்கிங்க. ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு அதைய நல்லா நம்ம கையால் நல்லா கலக்கி விட்டிங்கன்னா தான் புளிக்கும். நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்படியே அடியிலிருந்து நல்லா கலக்கணும். ஏன்னா எல்லா மாவும் கலந்தால் தான் புளிக்கும். இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிங்க. கலக்கி வச்சுட்டு ஒரு 5-6 மணி நேரம் புளிக்க விடுங்க. இது சோள தோசைங்கிறதுனால சீக்கிரமாக புளிச்சிரும். மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா புளிச்சிருக்குது. நீங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டு தோசை செய்யலாம். நல்லா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி கலக்கிக்கிங்க. கொஞ்சம் தோசைக்கல் வச்சு தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு ஊற்றி நல்லா லேசாக ஊற்றிக்கிங்க. லேசாக ஊற்றிட்டு அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா தோசைக்கு சூப்பராக இருக்குது. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து திருப்பி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஸாக வந்துடுச்சு. நீங்கள் எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். தட்டில் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குது. சோள தோசை ரெடி. நான் இதுக்கு தக்காளி கடையில் தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.